கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அயர்லாந்து தேசத்திலே ஒரு பயணிகள் கப்பல் நடுக்கடலிலே பழுதாகி கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்க ஆரம்பித்தது. அப்பொழுது உதவி கேட்டு கப்பல் கேப்டன் பல கப்பல்களுக்கும் தகவல் அனுப்பினார். ஆபத்தை காட்டும் கருவிகளை இயக்கினார். ஆனாலும் கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்க ஆரம்பித்தது. அதிலே மிதவைகள் இருந்தன, லைஃப் போட் என்று சொல்லப்படுகிற படகுகள் இருந்தன. அவை எல்லாவற்றிலும் மக்களை ஏற்றினார். ஆனாலும் போதிய அளவுக்கு மிதவைகளும் சிறிய ரக படகுகளும் இல்லை. எனவே ஒரு 127 பேருக்கு இடமில்லாமற் போனது. கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கும் போது அந்த கேப்டனும் அவருடைய துணை கேப்டனும் மற்றும் 125 பேரும் அதிலேயே இருந்து மூழ்கி போனார்கள். உயிர் பிழைத்தவர்கள் கரைக்கு கொண்டு வரப்பட்டு மற்ற கப்பல்களிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் தங்கள் சாட்சிகளை சொன்னார்கள். எங்கள் கப்பலிலே 125 பேர் தட்சணிய சேனை வீரர்கள். அது ஒரு ஊழிய நிறுவனம். ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் வெவ்வேறு தேசங்களுக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார்கள். நாங்கள் போகும்போதெல்லாம் அவர்கள் பாடி ஜெபித்து கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஆபத்து வந்தபோது அவர்கள் எல்லாரும், நாம் மரித்தாலும் பரலோகத்துக்கு போவோம், எனவே மற்றவர்களுக்கு இடம் கொடுப்போம், அவர்கள் ஒருவேளை ரட்சிக்கப்படாதிருந்தால் ரட்சிக்கப்படட்டும் என்று ஒரே சேனையாக கப்பலின் மேற்தளத்திலே வந்து நின்று கொண்டார்கள். அந்த 125 பேரும் ஒருவர் கூட நான் தப்பிக்க வேண்டும் என்று முயற்சி செய்யவில்லை. சரியாக 127 பேருக்கு இடம் இல்லாமல் இருந்தது. இவர்கள் 125 பேர், கப்பல் கேப்டன் துணை கேப்டன் ஆகிய 2 பேரும் சேர்ந்து 127 பேர் அப்படியே மூழ்கி போனார்கள். கர்த்தர் எங்களை பரலோகத்திலே சேர்ப்பார், எனவே நீங்களும் ரட்சிக்கப்படுங்கள் என்று எங்களை பார்த்து அவர்கள் கையசைத்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களை சாட்சி எங்கள் வாழ்க்கையை நிச்சயமாகவே மாற்றும் என்று அநேகர் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். மரண பரியந்தம் கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டு அவருடைய கட்டளையின்படி மற்றவர்களை நேசிக்க நாம் கற்றுக்கொண்டிருப்போமானால் அநேகருக்கு சாட்சியாக இருப்போம். நித்தியத்திலே நமக்கென்று ஏற்படுத்தப்பட்ட அந்த நல்ல இடங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். பிலிப்பியர் 1:20-23 எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று விசுவாசிக்கிறேன். பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாய் இருக்கும். நாம் தேகத்தை விட்டு பிரிந்தால் கிறிஸ்துவோடு இருப்போம். ஜீவனில் ஆளாகிலும் சாவினால் ஆகிலும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நித்தியத்திலே நமக்கு ஆயத்தம் பண்ணின நல்ல ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் வரை கர்த்தர் இந்த பூமியிலே நமக்கு நியமித்த நாட்களில் எல்லாம் அவருக்கு சாட்சியாக வாழ்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, கிருபையுள்ளவரே, ஐஸ்வர்ய சம்பன்னரே, அநேகருக்கு முன்பாக எங்களை சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்படிக்கு வைத்திருக்கிறீர். மரண நாள் மட்டும் நாங்கள் நமக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும். பூமியிலே நாங்கள் சாதித்து நிலைநாட்டி நிரந்தரமாய் வைத்து போகக்கூடியது ஒன்றுமில்லை. ஆனால் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து பரலோகத்திலே நம்பிக்கையோடு பிரவேசிப்பதுதான் பெரிய காரியம். அதை நாங்கள் எப்பொழுதும் நாடவும் உமக்கென்று ஜீவிக்கவும் இரக்கம் செய்யும். உடைய கிருபையுள்ள நாமத்திற்கு எங்களை ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன்.